ப்ரோ கனடாவில் பைனான்ஸ் பேண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் பைனான்ஸ் விசா கார்டு அண்ட் பைனான்ஸ் பே அவைலபிளா? ஓகே, கனடாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியை லீகல் பண்ணின நாடு. ஓகே, 3 டைப் பிரிக்கு இதில். சில நாடுகள் லீகல் பண்ணியிருப்பாங்க, அதாவது கிரிப்டோ கரன்சி நீங்கள் பாவிக்கிறது ஓகே. சில நாடுகள் இல்லீகல் பண்ணிப்பாங்க, கிரிப்டோ கரன்சி நீங்கள் பாவிக்கவே முடியாது சொல்லி. சில நாடுகள் அன்னோன், கிரிப்டோ கரன்சினா என்னென்ன அவங்களுக்கு தெரியா. ஓகே, ஸோ கனடா பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேட்டகரி கிரிப்டோ கரன்சி லீகல். இங்கே நீங்கள் கிரிப்டோ கரன்சி பாவிக்கலாம். லீகலுங்கிறதால நிறைய ரெகுலேஷன்ஸ் இங்கே. ஓகே, நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்குற எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் வாங்கணும். ஓகே, நீங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டணும், டெக்ஸ் எல்லாம் பே பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் இப்போ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எழுதி, கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்செல்லாம் நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றுற, நம்மளோட ஃபியட் கரன்சியை கிரிப்டோ கரன்சிக்கு மாற்றுறது, அடுத்த கிரிப்டோ கரன்சி ஃபியட் கரன்சியாக மாற்றுறது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஒரு ஊடகம், அதாவது பணம் நம்ம பாவிக்கிற லோக்கல் பணத்துக்கு பேப்பர் கரன்சிக்கு பேங்க்ஸ் இருக்கிற மாதிரி கிரிப்டோ கரன்சிகளுக்கு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பைனான்ஸுங்கிறது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் எல்லா இந்த கிரிப்டோ கரன்சியும் வந்து மாறி போகிற ஒரு தளம், அதாவது ஏர்போர்ட்ஸ் மாதிரி நிறைய இது ஏரோப்ளேன்ஸ்கள் வந்து இறங்கி போகிற அது சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நடக்குங்கிறதால எக்ஸ்சேஞ்சில் பயங்கரமாக ரெகுலேட் பண்ணுவாங்க இப்படி லீகல் பண்ணி வைக்கிற கண்ட்ரிஸ். ஸோ ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, யார் யார் எவ்வளோ என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு வரணும், நீங்கள் அதில் மணி லாண்ட்ரிங் அந்த விஷயமெல்லாம் நடந்துடக்கூடாது, அதுக்கு அந்த லைசன்ஸ் இருக்கணும், இது இருக்கணும், நீங்கள் இது செய்யப்படா, இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் தாங்க, அது இதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இந்த எக்ஸ்சேஞ்சுகளோட பயங்கரமாக ரெகுலேஷன்கள் பண்ணுவாங்க. சில எக்ஸ்சேஞ்சுகள் அதுக்கு தாக்கு பிடிச்சி என்ன செய்வாங்க, அதை ரெகுலேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த நாட்டில் பிஸ்னஸ் வேணும்னு சொன்னால். சில எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பெரிய தலைவடியாக கிடக்கு இந்த நாட்டில், இதுக்கு மேலே எங்கள் எக்ஸ்சேஞ்சை நாங்கள் ரன் பண்ண போகிறோம்ல, நாங்கள் எங்களுக்கு ரெகுலேஷன்ஸ்கள் ஃபேவரபிளாக இருக்கிற நாடுகளில் நாங்கள் போகிறோம்னு சொல்லி சில எக்ஸ்சேஞ்சுகள் வெளியிறங்குவாங்க. பைனான்ஸ் ஏர்லியராக ஓகே இதில் கனடாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் திரும்ப நிறைய பிரச்சனைகள் வந்ததால் இதுக்கு மேலே நாங்கள் இது பைனான்ஸை கனடாவில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணலை, நாங்கள் கனடாவில் இருந்து வெளியில் போகிறோம்னு சொல்லி இப்போ வெளியிறங்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதால் நீங்கள் கனேடியன் யூஸராக இருந்தால் நீங்கள் கனேடியன் கேவைசி செய்கிற, கேவைசி சொன்னால் நோ யூ கஸ்டமர், இப்போ கனேடியன் பாஸ்போர்ட் அப்படி கனேடியன் ஐடி கனேடியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நீங்கள் கேவைசி செஞ்சு கனடாவில் பைனான்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் திறக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபாரினர் வெளிநாட்டு ஐடியை பாவிக்கிறார்கள்னு சொன்னால் அந்த ஐடிக்கு நீங்கள் பைனான்ஸ் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் எஸ் நீங்கள் அந்த பைனான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கனடாவில் இருந்து கொண்டு டிரான்சாக்ஷன்கள், அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி மாற்றுறது, ட்ரேட் பண்ணுறது எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. லாகின் பண்ணி உங்களோட பேலன்ஸை மட்டும் பார்த்து போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. நீங்கள் ஃபாரின் ஆள் நீங்கள் கனடாவில் இருந்து பைனான்ஸை லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க அப்படி தான் செய்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கனடாவில் பைனான்ஸில் யூஸ் பண்ண இனி நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது, அந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் உங்களோட பணத்தை மாற்றி அந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் உங்களோட தேவையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த எக்ஸ்சேஞ்சுகள் இங்கே ரெகுலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது கனடாக்குன்னே லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் இருக்குது. ஓகே, கனடாவில் மட்டும் இயங்குகிற லோக்கல் எக்ஸ்சேஞ்சு, அந்த எக்ஸ்சேஞ்சில் கூட நீங்கள் உங்களோட இது பண பரிமாற்றங்களை மேற்கொள்ளலாம். நீங்கள் லோக்கல் கரன்சியிலேருந்து கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், கிரிப்டோ கரன்சியை விற்கலாம், எல்லாம் செஞ்சு கொள்ளலாம் அதில். ஓகே, கனடாவில் பைனான்ஸ் இல்லாமல் ஆனதில் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி இந்த ரெகுலேஷன் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிங்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.